பூபேஷ், நீங்க சொன்ன மாதிரி ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்ட இந்த பாம்பன் ரயில் பாலம் 108 வருஷங்களுக்கு பிறகாக பயன்பாட்டுக்கு பிறகாக இந்த பாலத்தை கடந்து சென்ற கப்பல்கள் ஏற்படுத்திய சேதத்தின் மூலமா 2022 வருஷம் டிசம்பர் மாதம் ரயில் சேவை நிறுத்தப்பட்டு இப்ப புதிய பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய பாலத்தை கட்டமைக்க எவ்வளவு காலம் தேவைப்பட்டிருக்கு, என்னென்ன டெக்னாலஜிஸ் இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா, அதாவது இந்த புதிய பாம்பன் பாலம் கட்டுவதற்கு அது துருப்பிடிக்காத வண்ணம். ஏன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உப்பு காற்றானது அதிகமாக பொருட்களை அரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது என பல்வேறு கட்ட வல்லுநர்களும் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் அதனை சமாளிக்கும் விதமாகவே இங்கு இருக்கக்கூடிய நானோ தொழில்நுட்பம் கொண்டு அந்த புதிய வண்ணப்பூச்சிகள் பூசப்பட்டிருக்கிறது. இந்த வண்ணப்பூச்சியின் மூலியமாக ஏற்கனவே கட்டப்பட்டு இருக்கிற பாலத்தை விட பல மடங்கு உறுதித்தன்மை வாய்ந்ததாகவும் எளிதில் துருப்பிடிக்கப்படாத வண்ணமும் இந்த பாலம் கட்டப்பட்டிருப்பதாகவும், அது மட்டுமல்லாது ஏற்கனவே இருந்த பாலமானது தூக்கியதன் பின்னர் மட்டுமே இந்த கப்பல்கள் செல்வதில் சிரமம் இருந்து வந்த சூழலில் லிப்ட் முறையில் இந்த புதிய பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக எளிதாக கடந்து செல்ல மட்டுமல்லாது அதனுடைய பராமரிப்பும் மிக குறைவான அளவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது தற்போது அமைக்கப்பட்டுள்ள இந்த பாம்பன் தூக்கு பாலத்தின் வழியாக எதிர்வரும் காலத்தில் 2 வழித்தடங்களிலும் அந்த ரயில்வே பாதைகள் அமைக்கப்பட்டு எதிர்காலத்தில் புதிய வழித்தடங்கள் அமைக்கப்படும் என்ற கோணத்தில் அடிப்படையிலும் அந்த முன்னோக்கிய திட்டமாகவே இது வகுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாம்பன் தூக்கு பாலத்தின் வழியாக முன்னால் இருந்த பாலத்தை காட்டிலும் தற்போது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாம்பன் பாலத்தின் வழியாக அதிவேகத்தில் ரயிலானது செல்லக்கூடிய வாய்ப்பானது அமைந்திருக்கிறது. இந்த துறை நிபுணர்களும் பல முறை ஆய்வு செய்த பின்னரே தற்போது இந்த பாம்பன் தூக்கு பாலமானது நிறைவடைந்து பிரதமர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பூபேஷ், விக்ஷித் பாரத் திட்டத்தின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாம்பன் பாலத்தோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அவசியமாகிறது. இதற்காகவே தான் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் 5 மத்திய அதிகாரிகள் கொண்ட குழுவினை அமைச்சிருந்தார். அதோட பாதுகாப்பு உறுதி செய்வதற்கு அவங்க அந்த ஆய்வின் முடிவில் ஒரு அறிக்கையை சொல்லியிருந்தாங்க. அதாவது 160 கிலோமீட்டர் வேகத்திலையும் கூட ரயில் இந்த பாலத்தில் பயணிக்கலாம். அது இல்லாமல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் 100 வருஷம் வரைக்கும் கூட ரயில் இந்த பாலத்தில் பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதோட பாதுகாப்பு பற்றி அதிகாரிகள் வேற என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க? நிச்சயமாக இந்த பாதுகாப்பு தன்மை குறித்து பல தரப்பட்ட அந்த அதிகாரிகள் குழுவும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. இந்த அதிவேகமாக இருக்கக்கூடிய இந்த ரயில் வழித்தடங்கள்ல 100 ஆண்டு காலம் வரை எந்த ஒரு சேதாரமும் ஏற்படாத வண்ணம் இந்த பாலம் இருக்கும் எனவும், அது மட்டுமல்லாது இரட்டை வழித்தடமாக எதிர்காலத்தில் மாற்றினால் கூட புதிய பாலத்திற்கு எந்த சேதாரமும் ஏற்படாது என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த பாலத்தை அதற்கென அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழுவினுடைய அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்வார்கள் எனவும், இதற்கென தனி குழு அமைத்து அந்த அதிகாரிகள் குழுவானது தொடர்ந்து இந்த பாலத்தினுடைய ஆய்வு பணியை மேற்கொண்டு வருவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய இந்த பாம்பன் பாலமானது பல்வேறு கட்ட சிறப்பம்சங்களை கொண்டிருப்பதாகவும், அதன் மூலம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரதானமாக பல்வேறு வாய்ப்புகள் அமையக்கூடும் என்றும் எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் இந்த பாலத்தினுடைய பாதுகாப்பு பணிகள், அதே போல பாலத்தினுடைய தன்மைகள் குறித்து தொடர்ச்சியாக அதிகாரிகள் அது உரித்தான மேம்படுத்தப்பட்ட திட்டங்களை வகுத்து அதனை பராமரிப்பார்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் இந்த புதிய பாம்பன் பாலம் 100 ஆண்டுகள் கடந்தும் தரமாக இங்கு பயன்படுத்தப்படும் என்றே அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. பூபேஷ், தொடர்ந்து இந்த பாம்பன் ரயில் பாலத்தோட சிறப்பம்சங்கள் தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமா, வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பிரதான அடையாளமாக இருப்பது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில். ராமநாதபுரம் மாவட்டத்தின் மைய அந்த வர்த்தக பகுதியாக இருக்கக்கூடிய இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் இந்தியா முழுமையில் மட்டுமல்லாது உலகின் பல்வேறு பகுதியிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் வருகை தருவது என்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியானது கடல் பகுதி நிறைந்த பகுதியாக இருக்கக்கூடிய சூழலில்
அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய, அதாவது குறிப்பாக மீனவ மக்களுடைய அந்நிய செலாவணியை மீட்டு கொண்டு வருவதிலும் நாட்டிற்கு மிகப்பெரிய பொருளாதார வாய்ப்பை ஏற்படுத்துவதிலும் இந்த பகுதி மிக முக்கியமான பங்காக ஆற்றி வருகிறது. இந்த ராமநாதபுரம் மாவட்டம் குறிப்பாக இந்திய நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் அழகான தீவு பகுதியை இணைக்கக்கூடிய பகுதியாக அந்த போக்குவரத்து வழித்தடங்களாக பாம்பனிலிருந்து ராமேஸ்வரம் மண்டபம் வரையிலான அந்த வழித்தடங்களில் சாலை மார்க்கமாக பாலமும் அதே போல ரயில்வே பாலமும் கடல் வழி மார்க்கமாகவும் செல்லக்கூடிய மக்களுக்கு இந்த பாம்பன் ரயில் பாலம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருந்து வந்தது. அது ஆங்கிலேயர் காலகட்டத்தில் கட்டப்பட்டு நூற்றாண்டுகளை கடந்த பின்னரும் கூட அந்த வழியே செல்லக்கூடிய ஒரு கப்பல் அந்த பாலத்தில் ஏற்படுத்திய சேதாரத்தின் காரணமாக அந்த பழைய பாலத்தை பயன்படுத்த முடியாத சூழலானது நிலவியது. இதனையடுத்து அந்த பகுதியில் இது வரக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய இடர்பாடாக இருந்து வந்ததன் அடிப்படையில் அந்த பகுதியிலேயே அதற்கு அருகாமையில் பழைய பாலத்திற்கு அருகாமையிலேயே புதிய பாலத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு முடிவானது எடுக்கப்பட்டு அந்த சூழலின் அடிப்படையில் புதிய பாலம் கட்டுவதற்கான பணிகளானது மேற்கொள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திட்டத்தினுடைய பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் பல்வேறு கட்ட வல்லுநர்களை கொண்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மத்திய அரசு சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட பணியானது. இதை முடிக்கப்பட்ட பின்னரும் கூட அங்கு வந்து ரயில்வே துறை அதிகாரிகள் அதே போல மத்திய அமைச்சர்கள் வந்து தொடர்ச்சியாக ஆய்வு செய்தனர். ஆய்வு செய்து முடித்ததன் அடிப்படையில் இந்த பாலமான தரமானதாக இருப்பதாகவும் அது மட்டுமல்லாது பல்வேறு உறுதித்தன்மையோடு கூடிய இந்த பாலம் இருப்பதன் காரணமாக இன்னும் 100 ஆண்டுகள் ஆனால் கூட அது எந்த ஒரு சேதாரத்தையும் ஏற்படுத்தாது. அது மட்டுமல்லாது இந்த ரயில் பாலத்தில் எதிர்காலத்தில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் கூட 190 கிலோமீட்டர் வேகத்தில் கூட ரயிலை இயக்கலாம். அது மட்டுமல்லாது இரட்டை வழித்தடமாகவும் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் எதிர்வரும் காலத்தில். அதன் காரணமாக பல்வேறு சிறப்பம்சங்களையும் கூட எதிர்வரும் காலத்தில் மேம்படுத்திக் கொள்ளலாம் எனவும் ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தொடர்ச்சியாக ஆய்வு செய்து அதனை முடிவு செய்த பின்னர் இந்த புதிய பாம்பன் ரயில் தூக்கு பாலமானது திறப்பு விழாவிற்காக காத்திருந்தது. அந்த அடிப்படையில் பல்வேறு கட்ட கோரிக்கை அதே போல பணி நிறைவடைந்ததன் காரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் ராம நவமி நாளன்று திறந்து வைக்கப்படும் என தென்னக ரயில்வே மேலாளர் ஏற்கனவே அறிவித்திருந்த அடிப்படையில் இன்றைய தினம் அதற்கு அனைத்து பணிகளும் முடுக்கிவிடப்பட்டது. பிரதமருடைய தனி பாதுகாப்பு அலுவலர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். அது மட்டுமல்லாது மாநில அரசினுடைய காவல்துறையினர் அதே போல மத்திய உளவுத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து ஆய்வு பணியில் ஈடுபட்டு வந்தது மட்டுமல்லாது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளுமே அந்த காவலர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இலங்கையிலிருந்து புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் மண்டபம் ஹெலிபேடு இறங்குதளத்திற்கு வந்து இறங்கி அங்கிருந்து சாலை மார்க்கமாக இந்த பாம்பன் பாலத்தில் இருக்கக்கூடிய புதிய பாம்பன் தூக்கு பாலத்தை திறந்து வைப்பதற்காக வருகை புரிந்தார். அவருக்கு வழிநடிகளும் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அவருடைய தொண்டர்களும் அவருக்கு மனது உற்சாகமான வரவேற்பை அளித்தனர். அது மட்டுமல்லாது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி அழைத்து வந்தனர். குறிப்பாக தமிழக ஆளுநர் RN ரவி, அதே போல தமிழக அரசு சார்பில் தங்கம் தென்னரசு, ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி உள்ளிட்ட பலரும் இதனை அந்த ஹெலிபேடு இறங்குதளத்திற்கே சென்று பிரதமரை வரவேற்று அழைத்து வந்தனர். அதன் பின்னர் இங்கு வந்த திரு நரேந்திர மோடி பாம்பன் சாலை பாலத்தில் நின்ற வண்ணம் கீழே இருக்கக்கூடிய புதிய பாம்பன் ரயில்வே தூக்கு பாலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஏற்கனவே தயார் நிலையில் பாம்பன் பாலத்தின் மேற்பலத்தில் நின்று கொண்டிருந்த அந்த ரயிலானது புதிய பாம்பன் தூக்கு பாலத்தின் வழியாக சீறி பாய்ந்து சென்றது. அதனை அடுத்து மற்றொரு பழைய பாலத்தின் வழியாக ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த இந்தியன் நேவிக்கு சொந்தமான கப்பலானது ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லும் விதமாக கொண்டு செல்லப்பட்டு அந்த காட்சிகளையும் அவர் பாலத்தின் மேலே இருந்தே கண்டு ரசித்தார். அது மட்டுமல்லாது அந்த இரு வழித்தடத்திலும் செல்லக்கூடிய, அதாவது ரயில் பாலம் அதே போல கப்பல் செல்லக்கூடிய இரு வழித்தடத்தையும் பார்வையிட்ட பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலை நோக்கி புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா அதே போல 8300 கோடி ரூபாய் அளவிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து பிரதமர் மோடி இது குறித்தான திட்டங்கள் மற்றும் அது குறித்தான நிகழ்வுகளில் பங்கேற்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. பரிதா.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ்.